நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் பேசுகிற பேச்சில் குற்றம் கண்டுபிடிப்பதற்கென்றே சில பேர் இருக்கிறார்கள். எதிலையாவது இவங்க மாட்டுவாங்களா, எதையாவது ஒன்று சொல்லிட்டா அதை வச்சு இவங்க மேலே மிஸ்டேக் சொல்லலாமா என்று எதிர்பார்க்கிற கூட்டம் நிறைய இருக்கிறது. எப்படியாவது நம்மளை ஏமாற்றணும், நம்ம பேரை கெட்ட பேர் ஆக்கணும். ஒரு சமயம் மதுரையை ஆண்ட ஒரு மன்னன் தன்னுடைய மனைவியின் சிலம்பு காணாமல் போய்விட்டது என்று சாதாரணமாக கஷ்டத்துக்கு அந்த இடத்தில் கோவலன் போனான். கோவலன் போனவுடன் இவன்தான் திருடன் என்று வழியில் பார்த்தவர்கள் ராணியுடைய சிலம்பை திருடியவன் இவன்தான் என்று கூறி உடனே ராஜா அவசரத்தில் அவனை கொண்டு வா என்றதை கேட்டு கேட்டவர்கள் கொண்டு வா என்பதை மறந்து கொன்று வா, அவனை கொலை செய்து வா அப்படிங்கிற மாதிரி அவன் தலையை எடுத்து விட்டார்கள். இதுதான் கொண்டு வா கொன்று வா. கொண்டு வா என்பதற்கும் கொன்று வா என்பதற்கும் ஒரு சின்ன மிஸ்டேக்கில் அவனை கொன்று விட்டார்கள். அன்றுதான் சிலப்பதிகாரத்தில் வந்த மதுரையே எரிந்தது ஒரு வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதே போல் இயேசுவையே அவர் ஏதாவது பேச்சில் மாட்டுவாரோ என்று ஒரு காணிக்கை ஒரு பைசாவை காண்பித்து இது யாருக்கு சொந்தம் என்று பரிசேயர் கேட்டார்கள். அவர்களை தன்னை குற்றம் கண்டுபிடிக்கவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று திருப்பி பார்த்து இது ராயனுக்கு கொடுக்க வேண்டும், தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நாம் பேசும் பேச்சிலே குற்றமில்லாமல் நாம் பேச வேண்டும் என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?